ஹலோ ஆல் வணக்கம். ஓடிஐ சீரீஸ் ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ் எங்க முடிஞ்சதோ அதே வாண்டரர்ஸ்ல இந்தியா ஜெயிச்ச அந்த வாண்டரர்ஸ்லயே ஃபர்ஸ்ட் ஓடிஐ நடக்க போகுது. பீடா, வெல்கம் டு த ஷோ. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது காலையில ஆடுறாங்க. அதே மாதிரி பிங்க். இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபார் வாண்டரர்ஸ். இதுல நிறைய டீம் என்ன பண்ணும், பயந்துன்னு டாஸ் வின் பண்ணிட்டு bowling போடுவாங்க. பதினாயிரம் ஐயோ. போலிங் போட்டு 350 முதுகுல டின் நிறைய கட்டிட்டு இருக்காங்க. அது கடைசியா டின் கட்டிட்டு போனது ஆஸ்திரேலியா. அதாவது இப்போ இந்த கடைசி 10 மேட்ச் என்ன ஆயிருக்குன்னா, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஜெயிச்சிருக்கு, டீம் பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 439 ஃபார் டூ, சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2015. இந்த ஏபி டிவிலியர்ஸோட ஃபாஸ்டஸ்ட் 100 இது. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் சேஸ் தட் வாஸ் அச்சீவ்ட் பை சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா வே பேக் இன் 26. அதுதான் ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் வேற. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 317, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 283. அது தட் இஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் 34 ரன்ஸ். இப்போ உங்களுக்கு பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி பார்த்தீங்கன்னா 5.82, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ரேட்டு 6.21. பேஸ் பவுலர்ஸ் விக்கெட் டேக்கிங் சம்மரி 73, ஸ்பின்னர்ஸோட விக்கெட் டேக்கிங் சம்மரி 27%. இதுல இன்னொரு என்ன விஷயம்னா, வாண்டரர்ஸ்ல பெருசா திரும்பாது. ஆனா ஸ்பின்னர்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், பவுன்ஸ் அப் அண்ட் டவுனா வேரி ஆகும். நிறைய பேர் அந்த வாண்டரர்ஸ் இருக்க புல்ல பார்த்து பயந்துன்னு ரெண்டு ஸ்பின்னர் ஆட மாட்டாங்க, ஸ்பின்னருக்கு போலிங்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஆரன் பங்கிசோ வச்சு வேலை காட்டணும் எஸ்ஏ லீக்ல. இப்போ அதனால இப்ப எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஸ்பின்னர்ஸை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணி அந்த எந்த லென்த் போடணுன்றத கிராக் பண்ணீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு த பிக்சர் பிக் டைம். ஸோ ஐ ஹோப் தட் இந்தியா வில் பிளே டூ ஸ்பின்னர்ஸ் தேர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டீம் வின்னிங் த டாஸ் have bowled 9 out of 10 times. யோசிச்சுக்கோங்க. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் have scored 300 plus 7 out of 10 times. மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர்ட் இன் பவுண்டரி வென்யூ சவுத் ஆப்பிரிக்கா. போயினே இருக்கும், பவுண்டரி நிறுத்தவே முடியாது. அதே மாதிரி இப்ப டீம் பேட்டிங் செகண்ட் டசன்ட் லூஸ் மோர் தேன் விக்கெட் இன் 12 ஓவர்ஸ். இந்த 12 ஓவர்ல நீங்க விக்கெட் கொடுக்காம ஸ்கோர் போர்டை பார்த்து இவ்வளவு ரன் இருக்குன்னு பயப்படாம ஆடினீங்கன்னா they win 90% ஆஃப் த மேட்சஸ். இன்னொரு ஷாக்கிங் ஸ்டாட் என்னன்னா, 146 டாட் பால்ஸ் ஆன் ஆவரேஜ் இன் போத் த இன்னிங்ஸ். இதுல என்னன்னா, உங்களுக்கு பவுன்ஸ் நிறைய இருக்கிறதுனால தெரிச்சிட்டு ஓடும். பாயிண்ட் ஷார்ட் விக்கெட்டுக்கு நீங்க பாலை நிறுத்திக்கலாம், ஓடவே முடியாது. அதனால உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஸ்டாப் பண்ற அந்த ஸ்டீல் பண்ற சிங்கிள்ஸ் எல்லாம் வரவே வராது, டாட் பால் வந்துனே இருக்கும். ஆனா டாட் பால் பவுண்டரி, டாட் பால் பவுண்டரி வந்துனே இருக்குன்றதுனால ஒரு ஒரு சில ஃபேஸ்ல ஒரு 2 3 ஓவர்ல நீங்க உங்களுக்கு அந்த மொமெண்டம் வரலன்னா, ஆத்திரப்படாம வெயிட் பண்ணி ஆடுற பேட்ஸ்மேன் தான் நிறைய இங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 out of 10 டைம்ஸ் 18 ஓவருக்குள்ள 3 விக்கெட்டை விட்டுருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 8 10 ஓவர்ல பயங்கரமா அலையும் பால், அதுல சந்தேகமே கிடையாது. விட்டு விட்டு ஆடிட்டீங்க, அதுக்கப்புறம் பதம் பார்த்துடலாம். 325 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு மேக் ஷூர் தட் யூ ஆர் கோயிங் டு புட் த பிரஷர் அந்த ஆப்போசிஷன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 10 மணி மேட்ச் இந்த ஸ்டாட்ஸ் அப் பார்ப்பாங்க, ஐயோ பச்சையா இருக்கு, நம்ம போலிங் போட்டலாம்னு சொல்லிட்டு இந்த 10 ஓவர்ல பிரேக் த்ரூ வரல, டின்னு கட்டிடுவாங்கங்கும் போது, என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ஆல்வேஸ் சே யூ வின் த டாஸ், யூ பேட் ஃபர்ஸ்ட். இயர் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி போகணும், 325னா ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ல ஜஸ்ட் செட்டில் ஃபார் 55 ஃபார் ஒன், 4.21 ஓவர். அந்த 55ல நிறைய டாட் பால்ஸ் வரும், அங்கங்கே ஒரு பவுண்டரி வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 13 to 25 கன்சாலிடேஷன் பொசிஷன் தான், ஒரு 70 ரன், லெஸ் தேன் 5 an over. 25 ஓவர்ல 125 ஃபார் 2 வந்துட்டீங்கன்னா வித் ஒன் செட் பேட்ஸ்மேன் அப்ப இந்த டாப் த்ரீல 26 to 40 கொஞ்சம் பெடல் மேல ஏத்தணும். அதாவது மோர் தென் 6 an over, 100 ஃபார் 2, 40 ஓவர்ல 225 ஃபார் 4, 6 விக்கெட் இருந்ததுன்னா 100 ரன் நிறுத்தவே முடியாது. 325 வந்துடும். ஸோ 325 உங்களுக்கு வந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி, யூ வில் பி இன் a குட் பொசிஷன். இது சவுத் ஆப்பிரிக்கன் வென்யூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சரியா அதை பொசிஷன் பண்ண மாட்டேன்றாங்க, நிறைய எட்ஜ் போர் போயினே இருக்கு. அந்த தேர்ட் மேன் இதை அந்த கிராக் பண்ணல, அவங்க ஏகப்பட்ட ரன் பறக்கும் சவுத் ஆப்பிரிக்கால தேர்ட் மேன். அவங்க கரெக்டா ரிசர்ச் பண்ணி எங்க தேர்ட் மேனை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க நிறுத்தினாங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு சேவ் 15 to 20 ரன்ஸ். பீலியே அவங்களுக்கு மேட்ச் போனதுக்கு காரணம்
ஒரு 4 எட்ஜ் பறந்து பவுண்டரி போச்சு. இங்கேயும் உங்க அடிச்ச 95லயும் உங்களுக்கு வந்து நிறைய வந்துட்டு இந்த பேக்வர்ட் பாயிண்ட் தேர்ட் மேன்ல பவுண்டரி போச்சு. அதை அவங்க பார்த்துக்கணும். அதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா இந்தியா வில் பி வெல் ப்ரிப்பேர்டு. இப்ப கேப்பீங்க பிளேயிங் 11 சொல்லிடுங்க அப்படின்னு. இப்ப இந்தியாவுக்கு இப்ப காம்படிஷன் கிடையாதுப்பா ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு. ஏன்னா ஜெய்ஸ்வாலும் கிடையாது, இவரும் கிடையாது, கில்லும் கிடையாதுன்றதுனால ருத்ராஜ் Gaikwad will open with Sai Sudarshan, who is expected to make his ODI debut. Number 3 will be Tilak Verma. Number 4 will be Shreyas Iyer. Number 5 will be Captain KL Rahul. 6 Rinku Singh, 7 Akshar Patel, 7 Kuldeep Yadav, 8 Arshdeep Singh. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இதுதான் எனக்கு இதுவா இருக்கு. ஆவேஷ் கான் ஒண்ணு, தீபக் சார் ஃபிட்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. பேஸ்ட் ஆன் தட் இஸ் வாட் வி கேன் டே. அண்ட் முகேஷ் குமார் கண்டிப்பா ஆடுவாரு. இப்ப வெளியில அன்பார்ச்சுனேட்லி சஞ்சு சாம்சன் உட்காரணும். ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ரிசர்வ் பார்ப்பாங்க. அதே மாதிரி திலக் வர்மா ஐ திங்க் வில் கெட் அ சான்ஸ் ஹெட் ஆஃப் ரஜாத் பட்டிதர். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆப்வியஸ்லி ஹேஸ் டு வார்ம் த பெஞ்ச் ஃபார் அக்ஷர் பட்டேல். அண்ட் யஜ்வேந்தர் சஹல் ஆட முடியாது குல்தீப் ஆடும்போது. ஏன்னா வந்து அக்ஷர் பட்டேல் பேர் ஆடினா பேட்டிங் ரொம்ப வீக் ஆயிடும். திஸ் வில் பி த பிளேயிங் 11 ஃபார் இந்தியா. அதுக்கப்புறம் இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் will open with Tony Dezorzi, followed by Rassie van der Dusen, Aiden Markram, Henrik Clausen, David Miller, Andile Feklikwayo, Keshav Maharaj, Yandri Berger, Lizard Williams and Otinil Bartman. இதுதான் வந்து அவங்களோட காம்பினேஷனா இருக்கும். அவங்க வெளில உட்கார்றது வந்து கைல் வெரைனே வெளியில உட்காருவாரு. இஸ் விக்கெட் கீப்பர் ரிசர்வ் ஃபார் ஹென்ரிக் கீப்பர். கிளாசன். ஆமா, ரியான் மல்டர் அவரும் வந்துட்டு இங்க கிராக் பண்ண முடியாது பெலிக்வாயோ இருக்கிறதுனால. இருக்காரு. சாம்சியன் நான் ஆடுவேன் அந்த இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் பதில. இவங்க ஆடுவாங்களேன்னு எனக்கு தெரியாது. எப்படி யோசிப்பாங்கன்னா இந்தியா இஸ் வெரி ஸ்ட்ராங் அகேன்ஸ்ட் ஸ்பின், அதே மாதிரி வாண்டரஸ் விக்கெட் 10 மணி மேட்ச் அப்படின்றதுனால. ஏன்னா கேஷவ் மகாராஜ் வந்து போல்ட் பெட்டர் தென் ஷாம்சி இந்த வாண்டரஸ் வென்யூ இந்த ப்ரீவியஸ் T20ங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி ஷாம்சி ஹாஸ் டு சிட் அவுட். அப்புறம் தெர் இஸ் a talented ஆல்ரவுண்டர் கால் மிலாலி பங்வானா. அவரும் வந்துட்டு இஸ் அ பேக்கப் ஃபார் ஆண்டிலே பெக்லிக்வாயோ அப்படிங்கும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி த பிளேயிங் 11 ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப வாண்டரஸ்ல நான் ரொம்ப போன தடவை சொன்ன மாதிரியே சொன்னேன். ஹவ் ஆர் யூ கோயிங் டு செட் அப் த ஃபர்ஸ்ட் 12 overs? தேர் இஸ் கோயிங் டு பி சேலஞ்ச் அப்படிங்கும் போது இந்தியால பாத்தீங்கன்னா the technically sound ருத்ராஜ் Gaikwad, debutant Sai Sudarshan who is also technically sound, and Tilak Verma who plays according to the situation. இங்க பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி சவுண்டு. கொஞ்சம் லைட்டா வந்து கதற விட்டாரு முகமது சிராஜ் அவரை. அதுக்கப்புறம் வந்துட்டு டோனி டிசோசி நல்ல பிளேயரு. அப்புறம் வந்துட்டு ரசி வாண்டர் ஹுசேன் ஹூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போது இங்க பெருசா வந்துட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ்னு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த லேட் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் பெருசா ஆடுறதுக்கு ஆள் இல்ல. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேவிட் மில்லர் அண்ட் ஆண்டிலே பெக்லிக்வாயோங்கும் போது இதுவும் பேலன்ஸ் ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ஃபர்ஸ்ட் 20 overs கிளாசன் இல்லையா? கிளாசன் இல்லையா? கிளாசன் உங்களுக்கு நம்பர் 5ல வந்துருவார்ல. நான் சொல்றது இந்த டெப்த்ல வர்றவங்க தான். கிளாசன் இஸ் கோயிங் டு பி நம்பர் 5. அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கிற ஃபாஸ்ட் bowling யூனிட்டி எது? இங்க பாத்தீங்கன்னா யாண்ட்ரி பர்கர் நல்ல டேலண்ட், ஆன் இஸ் டே நல்லா போடுவார், இல்லைன்னா அங்கேயும் இங்கேயும் போட்டுருவாரு. தட் இஸ் வாட் பீப்புள் ஹவ் சீன் இன் த லாஸ்ட் T20. லிசார்ட் வில்லியம்ஸ் இஸ் அ ஸ்விங் bowler. அவரும் இஸ் ஆல்சோ கம்ஸ் அட் த சேம் கேட்டகரி ஆஃப் யாண்ட்ரி பர்கர். இந்த ஒட்டினில் பாட்மேன் மட்டும் சாலிடா அப்படியே ஒரே இடத்துல போட்டுனே இருப்பாரு. நாட் டூ ஸ்லோ, நாட் டூ குவிக், ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து டீசெண்டா போட்டார் இந்த மேட்ச். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகேஷ் குமார் வில் கெட் சீன் மூமெண்ட் இயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தீபக் சஹர் ஆர் ஆவேஷ் கான், ஒன் ஆஃப் தம். தீபக் சஹர் ஒருவேளை வந்து ரெக்கவர் ஆகி அங்க சேர்ந்து ஆடிட்டர்னா இஸ் கோயிங் டு மேக் த பால் டாக்குங்கும் போது இங்கேயும் வந்து பெருசா வந்து எதுவும் எட்ஜ் இல்லைங்கும் போது the only issue if you see இப்ப இங்க இந்தியன் பேட்டிங் லைனப் டாப் 7 ருத்ராஜ், சாய் சுதர்ஷன், திலக், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல் கம்பேர்ட் டு ரீசா ஹென்ட்ரிக்ஸ், டோனி டிசோசி, வாண்டர் துசன், மார்க்ரம் கிளாசன், மில்லர் அப்படிங்கும் போது even though South Africa will have the home advantage, I see this batting lineup, if they are batting first, will be slightly having a little edge than this experienced batting lineup பண்றதுனால அதே எட்ஜ் அங்க கொடுத்த அதே எட்ஜ் ஐம் கிவிங் இட் டு இந்தியா 50.5 to 49.5 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. ஈவன் தோ இந்த டீம் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கன் டீமும் பெருசா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல போலிங் அட்டாக். ஐ ஃபீல் இந்தியா
will beat South Africa in one dress. இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்கா? நான் போன தடவை இந்தியான்னு தான் சொன்னேன், இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. திருப்பியும் அதே இந்தியா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஓடிஐ இந்தியா ஜெயிச்சிருவாங்க. அப்படியே ஃபேண்டசி பிக்கும் சொல்லுங்க பீடா. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லிட்டேன் எங்க ஸ்ட்ரகிள் இருக்கும், யார் இது பண்ணுவாங்கன்னு. அதனால திருப்பியும் நான் எப்படி போவேன்னா, ஐ வில் ஷூர்லி பிக் கேஎல் ராகுல், I'll pick Rinku Singh, I'll pick Rasi Vandadusen, I'll pick Markram, and this is going to be a surprise packet for you. I'm going to pick Kuldeep Yadav here. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேக் ஃபுட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவர் திருப்பியும் நீங்க பேக் ஃபுட் போய் ஆடினீங்கன்னா இங்க அந்த ரெண்டாவது ஓடிஐ பிச்சும் நான் பார்த்துட்டேன், இதே மாதிரி சிமிலரா தான் இருக்கும், ஸ்ட்ரிக்ட் ஆகும் கொஞ்சம். நீங்க வந்துட்டு 10 மணி மேட்ச் அப்படிங்கும்போது பர்டிகுலரா இந்தியா டிஃபெண்டிங்க, நீங்க பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால என்னோட டாப் 5 பிக்ஸ் கோயிங் டு பி கேஎல் ராகுல், ரிங்கு சிங், ரசி வாண்டதுசேன், ஐடன் மாக்ரம் அண்ட் குல்தீப் யாதவ். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ், இல்லைன்னா உங்களோட அடிஷன்ஸை சொல்லிடுங்க. ஒத்துக்கிறேன். இது ஒரு அடிஷன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இது நம்ம உட்கார வச்சதுக்கு சேர்த்து வச்சு அடிப்பாரு இந்த வாண்டரஸ்லன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து கிளாசன் வந்து காட்டாமலே இருக்காரு, பெருசா காட்ட போறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. இது ரெண்டும் நான் சஜஸ்ட் பண்றேன் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு. ஆன் த நோட், உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? இல்ல இப்போ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இதுக்கப்புறம் அடுத்த டூர் சவுத் ஆப்பிரிக்காக்கு இந்தியாவுக்கு எப்பன்னு எனக்கு தெரியாது. ஸோ எவ்ரி 3 years இஸ் வேர் த பைலேட்டரல் சீரீஸ் ஹேப்பன்ஸ் போது இப்போ 2023 எண்டில் இருக்கும், 2024 வரப்போகுது, 2027 வேர்ல்ட் கப் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால உங்களுக்கு எப்படின்னா சம்மர் டைம் இந்த டயத்துல தான் வேர்ல்ட் கப் நடக்கும் சவுத் ஆப்பிரிக்கால. அதாவது இந்த டிசம்பர் ஜான்வரியில திருப்பி இந்தியாவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியாது. அப்படிங்கும்போது we have to be very clear who is doing well here. ஏன்னா இங்க எப்படின்னா ஒவ்வொரு இடத்து கோஸ்டல் ஏரியா போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் கண்டிஷன். இது இந்த இந்த இடத்த ஹை வெல்ட்னு சொல்லுவாங்க சவுத் ஆப்பிரிக்கால, அதாவது பிரிட்டோரியாவும் இதுவும் இது வேற மாதிரி இருக்கும். கேப் டவுன் போனீங்கன்னா அங்க வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கும் போது இப்ப யார் நல்லா ஆடுறாங்க, இப்ப ஒருவேளை ஒரு சாய் சுதர்ஷன் மாதிரி ஒருத்தர் கிளாஸ் அப்படி காமிச்சாருன்னா அவர் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு நீங்க பார்க்கணும். ரஜத் பட்டிதார் மாதிரி ஒருத்தர் கிளாஸை காமிச்சாருன்னா அவர் எப்படி டெவலப் பண்றதுன்னு நீங்க பார்க்கணுமே ஒழிய. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் சீரீஸ் as far as the 2027 வேர்ல்ட் கப் இஸ் கன்சர்ன். கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள வந்துரும். சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கிரேட் திங் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டு சி who can come up with a lot of seniors resting. I somehow feel India can repeat what they did against South Africa in the T20 in the last game and start off with a winning note. Then after அவர் சொல்லிட்டாரு, until we come back and celebrate India's victory on Sunday after the first game is over. Thanks a lot and bye bye.